தூத்துக்குடி மாவட்டத்தில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதற்கு நீதி கோரி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் திடீரென நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதை அடுத்து போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கள நிலவரத்தை பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் இணைந்திருக்கிறார். பூபேஷ், வணக்கம். என்ன நடக்குது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சோதரி. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டிக்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நூற்றுக்கணக்கான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் திடீரென ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அந்த பகுதியானது பரபரப்பாக மாறியது. அது மட்டுமல்லாது மதுரைக்கு செல்ல வேண்டிய பேருந்துகளும் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய பேருந்துகளும் மாற்று வழியில் திருப்பி அனுப்பப்பட்டது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வாங்கிவிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதை குறித்து அந்த போலீசார் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு கேட்டபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமானது ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து உயரதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்வது மட்டுமல்லாது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில அந்த சாலை மறியலை கைவிட்டு சாலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய போராட்ட களத்தில் மீண்டும் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி பூபேஷ்.